ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சென்னி ஆரி கிரியேஷன். இப்போ நம்ம நெட் கிளாத் வச்சு ஒரு ஃப்ளவர் பார்க்கலாம். அதுக்கு நான் 2.5 இன்ச்சஸில், இந்த சைடு வந்து 2.5 இன்ச்சஸில் நான் வந்து மெஷர் பண்ணி நெட் கிளாத் ஓரளவுக்கு நமக்கு லென்த்து தேவைப்படுற அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். நீ பாருங்கள், 2.5 இன்ச்சஸ் தான். டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம லென்த்து, நமக்கு ஃப்ளவர் சைஸை பெருசு சின்னதை பொறுத்து நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் சைடு, இது க்ளோஸ்டு சைடு. நம்ம க்ளோஸ்டு சைடில் ஸ்டிச் பண்ணலாம். ஏற்கனவே நிறைய ஃப்ளவர்ஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி சேம் பேட்டர்ன் தான். நீங்கள் வந்து ஓரமாகவும் ஸ்டிச் பண்ணாதீங்க, சென்டர்லேயும் ஸ்டிச் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மீடியம் ஓரத்துக்கு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச்சில் இருக்கேன். ஸ்டிச் பண்ணி இந்த த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டா இது ஒன் சைட் ஃப்ளவர் மாதிரி தான். ஒன் சைட் மட்டும் ஃப்ளவர் மாதிரி. இதை ஓப்பன் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து க்ளோஸ்டு சைடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம், ஓப்பன் சைடில் பண்ணல. அதனால ஃப்ளவருக்கு வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். இதை நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏதாவது சீக்வன்ஸ் கொடுக்கலாம். ஃப்ளவர் சமிக்கி 2mm பீட் ஆர் சுகர் பீட் வச்சு சீக்வன்ஸ் கொடுக்கலாம். நான் ஒரு ப்ளூ கலர் சம்கி ஃப்ளவர் சம்கி கொடுத்தேன். இது ஆல்ரெடி அதுவுமே ப்ளூ கலர், இதுவும் ப்ளூ கலர். ஸோ கலர் சரியாக தெரியல. நான் இது ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு ஒயிட் கலர் சம்கி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் சமைக்கி ஒரு 3mm பீட் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம விருப்பம், நம்ம எங்கே வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். வந்து ஒரு எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். கூட நம்ம மிக்சிங்க்கு ஒரு 4mm பீட் கொடுத்துக்கலாம், பேர்ல் பீட் கொடுக்கலாம், கலர் பீட்ஸ் எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஒரு பேர்ல் பீட் கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு ஒயிட் ஃப்ளவர் சம்கி ஃப்ளவர் ஒரு 3mm, ஒரு 4 ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு பேர்ல் பீட் சேர்த்துருக்கேன். குட்டியாக ட்ராப் பீட் ஒயிட் கலரில் எங்கிட்ட இருந்தது, அதையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்கணும்னு கிடையாது, அது எங்கிட்ட இருக்குது, அதனால் நான் கொடுத்து பார்க்குறேன். ஃப்ளாட் சமைக்கி சீக்வன்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். நான் ஒரு 2.5 டியூப் பீட் கொடுத்துருக்கேன். ஒரு பீட் கொடுத்துருக்கேன். இது சும்மா கிறிஸ்டல் பீட் வந்து ப்ரேஸ்லெட்காக வாங்கினது, சும்மா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் எங்கிட்ட இருந்தது, அதனால் நல்லா இருக்கான்னு போட்டு பார்க்குறேன். நீங்கள் வந்து 3mm 4mm எந்த பீட் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து லாக் பண்ணுறதுக்காக தானே. நம்ம அந்த பீட் வந்து லாக் பண்ணுறதுக்காக நம்ம அது குட்டியாக உள்ள ஒரு பீட் கொடுக்க போகிறோம்.
அது மாதிரி நீங்கள் அந்த பெரிய பீடுக்கு அப்புறம் ஒரு சுகர் பீடோ 2 mm ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது லாக் ஆகும். இது சும்மா போட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட் பீட் கொடுக்கலாம். மறுபடியும் ஒரு டியூப் பீட். இதில் நான் அந்த ஃப்ளவர் கொடுக்கல, 3 mm பீட் கொடுத்துக்கிறேன். நம்ம இந்த பீட்லேயே வந்து மறுபடியும் ஊசியை விட்டோன்னா நமக்கு லாக் ஆகாத, ரிட்டன் நமக்கு த்ரெட் வந்துடும், இதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த ப்ளூக்குள்ளே நீடில் விட்டு எடுக்கணும். சீம் அந்த டியூப் பீட்குள்ளே விட்டுட்டு நம்ம ரிட்டன் போயிட்டு பின்னாடி ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், டவுட்டாக இருந்தால் கேளுங்க. இந்த ஃப்ளவர் டிசைன் முடிஞ்சுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் இதே பேட்டர்னில் நான் இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன். சேம் நம்ம இந்த ஃப்ளவர் ஸ்டிச் பண்ண மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் 2.5 inch கட் பண்ணி 2.5 inch மெஷர் பண்ணி ஓரளவுக்கு லென்த்தில் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். நெட் கிளாத் இது. நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்டிங் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓப்பன் சைடில் ஸ்டிச் பண்ணாமல் ஃபோல்டிங் சைடில் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஓப்பன் சைடு, இது ஃபோல்டிங் சைடு. இந்த ஃபோல்டிங் சைடில் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இப்போ தான் வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு நாலேஜு எடிட்டிங் அதெல்லாம் எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடிட் பண்ணி போடுறேன். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. சேம் பேட்டர்னில் நம்ம க்ளோஸ்டு சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணால் ஃப்ளவர் வந்து நல்லா அழகாக தெரியும். ரொம்ப தூரமாக பண்ணும்போது அந்தளவுக்கு ஃப்ளவர் நமக்கு தெரியாது, ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும். அந்த ஃப்ரில்லாக வரும் இல்லைங்களா, அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது நான் தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்ட சைடு. இது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நாட் இது. அந்த நூலையும் கொஞ்சம் வெளியே இழுத்துக்கலாம். நம்ம முடிச்சிருக்க நூல் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இழுக்கும் போது இந்த ஃப்ளவர் டைட் ஆகிடும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணதையும் வெளியே இழுத்து வச்சுருக்கேன். இது 2 நூலையும் இழுத்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். சேர்த்து நான் முடிச்சு போட்டுட்டேன். இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் நமக்கு இன்னும் ஃப்ளவர் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி அழகாக தெரியும். 2 ஃப்ளவராக இருக்குங்களா. நம்ம இது வந்து பேபிஸோட ஃப்ராகுக்கு டிசைன் பண்ணிக்கலாம், ஹெட்பேண்டில் வச்சுக்கலாம், ஹேர் கிளிப்லேயும் வைக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ இது வந்து கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது சென்டரில் வந்து அந்த போலன் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு 2 லேயராக கிடைக்கும். கீழே ஒரு லேயர், மேலே ஒரு லேயர் இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே இதை வச்சு நம்ம இந்த போலனோட இந்த கம்பி, இதில் கம்பி இருக்கும் இல்லைங்களா, இதை கட் பண்ணிவிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா நம்ம இந்த ஃப்ளவர் முடிஞ்சுது. நான் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம இதுக்கு மேலே க்ளூ வச்சு குட்டி குட்டியாக ஃப்ளார் சமைக்கி ஒட்டலாம், குட்டி பீட்ஸ் கூட ஒட்டிக்கலாம். அது இன்னும் பார்க்க நமக்கு அழகாக இருக்கும். நானும் ஒட்டி பார்க்குறேன், நல்லா இருக்கா பார்க்கலாம் இருங்க.
நான் ஃபஸ்ட்டு பண்ண ஃப்ளவர்லேயுமே ஒட்டியிருக்கேன், செகண்ட் ஃப்ளவர்லேயுமே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் அது மாதிரி எது வேணாலுமே வச்சு ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது குந்தன் பீட்ஸ், ஏதாவது குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எதுனா வச்சுருந்தீங்கன்னா கூட வச்சு ஒட்டிக்கலாம். நான் ஃப்ளவர் சம்கி தான் ஒட்டியிருக்கேன். நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த 2 ஃப்ளவரையும் ஃபினிஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.